அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துட்டோம்னா பல நாடுகள் இருக்குது சார். இந்த எல்லா நாட்டு அமைப்பும் ஒரே அமைப்பு இல்லை. இப்போ துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜன்லாம் எடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் பகலாக, அதில் இந்த நார்த் போல் சவுத் போல்லாம் 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் இருளாகவே இருக்கும். அந்த 6 மாதத்தில் நில ஃபுல்லாகவே சூரியன் மட்டும்தான் இருக்கும், இந்த 6 மாதத்தில் நிலா மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ஏரியா. அதே மாதிரி இன்னும் சில இடங்களில், இப்போ இந்த ரஷ்யாவில் சில இடங்கள் இருக்குது, ஃபின்லாண்டு, இந்த மாதிரி சில இடங்களில், அலாஸ்கா, இந்த மாதிரி இடங்களில் பகல் ஜாஸ்தியாக இருக்குது. அதான் இப்போ 6 மாதங்கிறது 7 மாதம் ஜாஸ்தியாக இருக்கலாம், 4 மிச்சம் 5 மாதத்துக்கு இருட்டாக, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 24 மணி நேரங்களில் பல நாடுகளில் பார்க்குறோம், 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் பகலே இருக்குது. அப்போ 6 மணி நேரம் தான் நைட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரியான உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மக்கள் நோன்பு வைப்பதற்கான சட்டம் என்ன சார்? துருவ பகுதியில் வாழ்கிற மக்கள் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுன்னு வரும் பொழுது நீங்கள் சுபுடைய நேரத்தில் நோன்பு தொடங்கணும், சூரியன் மறையும் போது நோன்பை துறக்கணும், அது சுபுடைய நேரத்தில் நோன்பு வைக்கணும், மகரிபு வரும்போது மறையும் பொழுது நோன்பை துறக்கணும் அப்படிங்கிறது அங்கே இல்லையே. ஒன்று பகலாக இருக்குது அல்ல இரவாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. துருவ பகுதியை வாழும் மக்கள் அப்படித்தான். துருவ பகுதின்னு வரும்பொழுது அந்த பூமியுடைய மேல் பகுதி அல்லது பூமியினுடைய கீழ்ப்பகுதி, இதுதான் துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. இதில் பூமியினுடைய மேல் பகுதியில் வாழ்கிறது அதுதான் வட துருவம்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதியை தென் துருவம்வாங்க. இந்த துருவ பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னால், இஸ்லாத்தில் எந்த ஒன்றுக்குமே தீர்வு இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. பின்னால் இது ஏற்படலாம். இப்போ இதெல்லாம் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கூட இப்படி ஒரு நிலை இருந்தால் என்ன தீர்வு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க. வேறு ஒரு அமைப்பில் எப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாள் நெருங்கும் போது தஜ்ஜால் வருவான், 40 நாட்கள் இருப்பான், யௌமுன் கஸனத்தின், அந்த 40 நாளில் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்று இருக்கும், யௌமுன் கஷஹரின், இன்னொரு நாள் ஒரு மாதத்தை போன்று இருக்கும், யௌமுன் கல் ஜும்ஆ, இன்னொரு நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும், அதுக்கு பிறகு உள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய நாட்களை போன்று சராசரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. இங்கே தான் ஒரு சாபி கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், ஒரு நாள் ஒரு வருடம் மாதிரி இருக்கும்ட்டீங்களே, அப்போ எப்படி தொழுவது அப்படின்னா, ஒரு நாள் தொழுகையே போதுமா, 5 வக்து தானே, ஒரு நாள் தொழுகை போதுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கிடையாது. ஃபக்துரு லஹு கத்ரஹு, நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா. நேரத்தை கணக்கிடுவது. இப்போ சுபுக்கும் லொஹருக்கும் எவ்வளோ நேரம் இடைவெளி, அந்த இடைவெளி, லொஹருக்கும் அசருக்கும் இடைவெளி, மக்ரிபுக்கு இடைவெளி, இஷாவுக்கு இடைவெளி, அந்த இஷாவிலையும் சுபுக்கு எந்த இடைவெளி, இந்த இடைவெளி பிரகாரம் ஒவ்வொரு தொழிலையும் தொழுதுக்கிட்டே வரணும். ஆனால் பகலாக தான் இருக்கும் அல்லது இரவாக இருக்கும். என்ன ஒரு வருடம் போது அப்படி தானே வரும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு துருவ பகுதியில் இதுதான் சட்டம். நேரத்தை கணக்கிட்டு கொள்ள வேண்டியதுதான். எதை கணக்கிடு சொல்லுவது இதுக்கு நோன்புக்கு அப்படின்னு கேட்டால், அருகிலே உள்ள நாடுகள், எந்த நாடுகளில் சூரியன் உதித்து சூரியன் மறைகிறதோ, பக்கத்து நாடுகளில் அப்படி நடக்கும் அல்லவா, அருகிலே உள்ள நாட்டில் உதயமும் அஸ்தமும் இருக்குன்னு சொன்னால் அந்த டயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்கே எந்த நாள் சுபுடைய வருது அது இவங்களுக்கு கணக்கு, எப்போ நோன்பு வைக்கிறாங்க அதான் கணக்கு. அந்த மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியதான். அடுத்து இன்னொன்று கேட்டிங்க, இந்த ஜப்பான், இது லண்டன் போன்ற ஐரோப்பா கண்டத்துல எல்லாம் 20 மணி நேரம், சொன்ன 18 மணி நேரமெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் நோன்பு வைக்க கஷ்டப்படுறாங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க தான், இப்படி உண்டு. அதனால் இவங்களுக்கு சலுகையாக சில பேர் விவரம் இல்லாமல், நீங்கள் பக்கத்தில் சராசரி நாடுகளுக்கும் அந்த நேரத்து பிறகு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. பாவம், அவருடைய வணக்க வழிபாடு வீணாக போயிடும். அப்பெல்லாம் கிடையாது. சூரிய உதயம் என்று அவங்களுக்கு இருக்குது, சூரிய அஸ்தம்டும் இருக்குது. அதனால் வேறு நாட்டை நாம் பின்பற்றோங்கிறதெல்லாம் இங்கே செய்யவே கூடாது. அப்படி 20 மணி நேரமா இருக்க வேண்டியதுதான், 18 மணி நேரமா இருக்க வேண்டியதான். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படியா, நோன்பு விட்டுருங்க. உங்களுக்கு பிறகு பகல் கம்மியான நாளும் வரணும்ல, அப்போ கல்லா செஞ்சுக்கிறங்க. நோன்பை நீங்கள் விட்டுக்கிட்டு பிறகு கல்லா செய்யலாம், அல்லது கல்லா செய்யவே வாய்ப்பு இல்லை, வருடம் முழுவதும் எங்களுக்கு 20 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபித்யா கொடுத்துக்கிடலாம்.
அதற்காக சட்டத்தை மாற்றக்கூடாது. அல்லாஹ்